முதுகெலும்பு. ஸோ விவசாயிகளுக்கு அப்சைட்ல என்ன பெனிஃபிட்? ஸோ எந்த ஒரு விவசாயிகள் பொதுவாக மருந்து அடிப்பார்கள். பூச்சிகள் நோய் வந்துடக்கூடாது, பூச்சிகள் வந்துடக்கூடாது. ஸோ அக்ரி ஆபீஸ் சொல்லக்கூடிய மருந்துகளோடு நம்ம அப்சைட்டை கலந்து அவர்கள் அடித்தால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு மட்டும் ஹைலைட் பண்ணினா விவசாயி யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ ஒண்ணு அடிக்கிற மருந்துகளை நல்லா பரவ செய்து ஊடுருவு செய்து அவர்கள் எந்த மருந்து அடிக்கிறார்களோ அந்த மருந்தினுடைய எஃபெக்டை நல்லா ஊடுருவு செய்து நோயின் தன்மையை கட்டுப்படுத்தி பூச்சியின் தன்மையை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி சொத்தை இல்லாத காய்கறியாக அந்த பழங்களை நல்லா பார்த்தீங்கன்னா மகசூலை அதிகமாக்கி கொடுத்து நமக்கு உதவி செய்யும். அதே மாதிரி பல முறை பூச்சி மருந்து அடிப்பதை தவிர்க்க உதவி செய்யும். அப்போ அதுல ஒரு செலவு மிச்சமாகுது. ஸோ மகசூல் கூடுகிறது, அதுல ஒரு இன்கம் கூடுதலாக கிடைக்க போகுது. ஸோ மிச்சமாகிறது ஒரு இன்கம் தான், மகசூல் கூடும்போது கிடைக்கிற ஒரு இன்கம் இன்னொரு இன்கம் தான். ஸோ டபுள் இன்கம் எப்படி கிடைக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் விவசாயிக்கு புரிஞ்சு வச்சுட்டா போதுமானது. அடுத்து தண்ணி மிச்சமாகும் என்பதை நம்ம சொல்லலாம். அது என்னன்னா அடிக்கிற தண்ணி அவங்க பாய்ச்சல தண்ணியோடு அப்சைட்டி கலந்து அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா தண்ணீரின் ஈரப்பதம் அதிகமாகி மண் இறுக்கமெல்லாம் நல்லா உடைஞ்சு மண் ஈரப்பதம் அதிகமாகி வேறு ஆழமா போய் இன்னும் பாத்தீங்கன்னா தலை சிறுத்து மணி சிறுத்து சொல்லி செடிக்குள்ள மண்ணுக்குள்ள இருக்கிற சத்துக்களை எடுத்து இன்னும் நல்லா வளர்வதற்கு வாய்ப்பு. ஸோ அதே மாதிரி தண்ணி பாய்ச்சும் பொழுது கொஞ்சம் 2-3 நாள் தண்ணி கூட தண்ணி பாய்ச்சலாம். அதனால ஒரு 2-3 நாள் நான் தண்ணியே பாய்ச்சது குறைச்சிக்கிட்டேன்னு சொல்ற அந்த ஒரு பெனிஃபிட் நடக்க போகுது. ஸோ தண்ணி மிச்சமாகுது. ஆகையினாலே அப்சைட்டியை ஒரு விவசாயி பயன்படுத்தும் பொழுது அடிக்கிற மருந்து டேங்க்ல அந்த மருந்து கலந்த டேங்க்ல 5 மில்லி கலக்க சொல்லுங்க. அந்த ஸ்ப்ரே டேங்க் 15 லிட்டர் டேங்காக இருந்தால் 5 மில்லி போதுமானது. அதே மாதிரி களைக்கொல்லிக்குன்னு யாராவது களையை கொடுக்கறது ஒரு வகை, இன்னொன்று மருந்து அடிக்கிறது இன்னொரு வகை. ஸோ மருந்து அடிச்சாங்கன்னா ஒருவேளை மருந்து அடிச்சாங்கன்னா களைக்கொல்லிக்கு 15 லிட்டர் அந்த களைக்கொல்லி மருந்து டேங்க்ல நம்ம 20 மில்லி கலந்துக்கலாம். களை தரையில இருக்கிற களைக்கு தானே, செடிக்கு கிடையாது. ஸோ செடிக்கு அடிக்கும்போது 5 மில்லியை தாண்டி இருக்கக்கூடாது, போதுமானது. அதே மாதிரி தண்ணியோட கலந்து பாய்ச்சும் போது நம்ம எந்த அளவு பயன்படுத்த வேண்டும்? ஏறக்குறை 80 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 8 மூடி அப்சைட்டி நல்லா ஊற்றி கலக்கிட்டு அதை கொண்டு போயிட்டு நிலத்துல நல்லா ஸ்ப்ரே செய்து விட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சலாம். இது ஒரு வகை. இல்ல சார் செடி வளர்ந்துருச்சு, ஆரம்பத்துல நம்ம உழுகும் போது இந்த மாதிரி பண்ணலாம், ஆழை உழுவுறதுக்கு. அதுக்கப்புறம் விதை போட்டு செடி வளர்ற வரைக்கும் பண்ணலாம். பட் செடி வளர்ந்துருச்சுன்னா நம்ம நடந்தெல்லாம் செடி மேல கால் மிதிச்செல்லாம் போய் ஸ்ப்ரே பண்ண முடியாது. அப்ப வளர்ந்துருச்சுன்னா ஓடுற நுழைவாயில் அந்த தண்ணி உள்ள போற நுழைவாயில கட்டி விட்டுடலாம். நம்ம இந்த அளவை ஓடுற தண்ணியில கலக்கிற மாதிரி 80 லிட்டருக்கு 120 மில்லி கலந்த அப்சாயத்தையே ஒரு பையில ஊற்றி ஓட்டை போட்டு சுட்டா போற மாதிரி பண்ணலாம். அது ஏதாவது ஒரு செட்டப் இந்த மாதிரி பண்ணி ஓடுற தண்ணியில கலக்க சொல்லிருங்க, அவர் நல்லா கலந்துட்டு வரும் சரி. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி நம்ம அப்சாயத்தையே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இது பத்தி டெஸ்ட் போட்டு ஏதாவது கேட்டாங்கன்னா, ஏதாவது டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா நல்லாவே எல்லா வகையான பயிர்களிலும் பழங்களிலும் காய்கறிகளிலும் நெல்லு கோதுமை போன்ற தானியங்களிலும் நம்ம பயன்படுத்திருக்கிறோம். ஏன் தேயிலை காஃபி வரை பயன்படுத்திருக்கோம் என்பதை நல்லாவே சொல்லுங்க. நம்மளுடைய இந்தியன் டெஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட அமைப்பு IPFT இருக்கு இல்லையா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் ஃபார்முலேஷன் டெக்னாலஜி சொல்லுவாங்க. இந்த IPFTல கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறோம். பாருங்க, குளோரோபைரிபஸ் மருந்தோட கரும்புக்கு அடிச்சாங்க 223 குவிண்டால் கிடைக்கிறது போல 289 குவிண்டால் பெர் ஹெக்டேர் கிடைத்தது. அப்ப அப்சைட்டி கலந்ததுனால் கிட்டத்தட்ட 66 குவிண்டால் கூட கிடைச்சிருக்குது அப்படின்ற ஒரு பெனிஃபிட்டை நாம் பார்த்தோம். இது கிட்டத்தட்ட 8% அதிகமான மகசூல் கரும்புல. ஸோ மகசூல் கூடுகிறது. அதே மாதிரி பருத்திலையும் நமக்கு நிறைய மருந்துகளோடு கலந்து எல்லா மருந்துலையும் பாருங்க, அந்த அப்சைட்டி கலந்து அடிக்கிற கிராஃப் செகண்ட் கிராஃப் அது எல்லாத்துலயுமே கொஞ்சம் அதிகமா இருக்கு பாருங்க. மகசூல் அதிகமான கிராஃப் பாருங்க. ஒவ்வொரு மருந்துலயும் 2 கிராஃப் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிராஃப் வெறும் கிராஃப் அப்சைட்டி கலந்ததுனால் வந்த விளைவு. ஸோ அதிகமா இருக்கு பாருங்க கிராஃப். ஸோ அந்த மகசூல் மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். இதுவும் காட்டன் தான். இமிடாக்ளோபிரிட் 2.5 மெட்ரிக் டன் பெர் ஹெக்டேர்ல இருந்து 2.96 மெட்ரிக் டன் பெர் ஹெக்டேராக மாறி இருக்குது பாருங்க. 0.46 மெட்ரிக் டன் அளவுக்கு கூடி இருக்குது. ஸோ தேயிலை கோயம்புத்தூர்லயும் பாத்தீங்கன்னா தேயிலைக்கு 10 லிட்டருக்கு 2 மில்லி அடிச்சு நம்ம ரிசல்ட் வாங்கியிருக்கிறோம். இப்படியாக அப்சைட்டிலே நிறைய இருக்கு. இது பத்தி ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபார்மர் ஒரு ப்ரோக்ராம்ல டீட்டெயிலா நிகழ்ச்சி நடக்கும்போது கூட கலந்துக்கோங்க. இன்னும் டீட்டெயில் அந்த ப்ரோக்ராம் நமக்கு
டீடைல்ஸ் கிடைக்கும். ஸோ இது போதுமானது குறைந்தபட்சம் நம்ம சொல்வதற்கு. ரைட். அதே மாதிரி பாருங்க, ஐ மீன் பியூட்டி ப்ராடக்ட்லயும் நம்ம வந்து ரொம்ப அழகா குயிக்கா நிறைய பேருக்கு ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா விலை கம்மியாகவும் அதே சருமத்தை கொஞ்சம் பிரைட்டாக வச்சுக்கணும்னு நினைக்க ஆசைப்படுற மக்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு பிரீமியம் ரேஞ்சில் இருக்கிற ஆட்டிடியூட் மூலமாக நம்ம நிறைய சேல்ஸ் பண்ணலாம். ஸோ மக்கள் எப்படின்றது வந்து நீங்க பழகிறத வச்சு அவங்களோட ப்ரொஃபைல் வச்சு நீங்களே கண்டிப்பா வந்து ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களால வாங்கும் சக்தி இருக்கிறது அப்படின்னா ஆர்டிஸ்ட் மூலமாக அப்ரோச் பண்ணலாம். வாங்கும் சக்தி ஓரளவுக்கு மீடியமா இருக்குன்னு சொன்னா அப்படியே நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ பிரீமியம் சூப்பர் பிரீமியம் 2 ரேஞ்ச் நம்மகிட்ட இருக்கிறதுனால ஓகே. ஸோ அதுல பிரீமியம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆட்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டிடியூட் ஹெர்பல்ஸ் பிரைட் ஹெர்பல்ஸ் ரேஞ்ச் ப்ராடக்டை நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நல்லாவே இன்னும் பியூட்டில சேல்ஸ் வால்யூம் எடுக்கலாம். இதுல வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்கு, பி பிரைட் ஹெர்பல் ஃபேஸ் வாஷ்ல முகத்தை வச்சு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு சொன்னா ஒரு மைல்டு கிளென்சிங் நடந்து உள்ள இருக்கிற அழுக்கு பாக்டீரியா வைரஸ் ஆயில் முகத்துல போட்ட பவுடர் எல்லாத்தையும் எடுத்து துவாரங்களை அடைக்க விடாம, ஒரு சருமத்தை சீக்கிரம் ஏஜிங் ஆக்க விடாம, ஒரு சருமத்தை டல்லாக்க விடாம, ஒரு சருமத்தை ட்ரை ஆக்க விடாம நமக்கு பாத்தீங்கன்னா தினந்தோறும் மெயின்டெனன்ஸ்க்காக இந்த ப்ராடக்ட் உதவியாக இருக்கு. இதுல ஃபுல்லா முழுக்க ஹெர்பல்ஸ் தான். அலோவேரா, இந்தியன் பெனிவோட், சீபர்தான், சாண்டல்வுட், பாப்பாயின் என்சைம் இந்த மாதிரி தான் கலந்துருப்பாங்க. ஸோ அதனால 4 வீக்ஸ்ல ஸ்கின் பிரைட் ஆகுறது, சாஃப்டாவும் பாத்தீங்கன்னா பொலிஷனோட பாதிப்பு இல்லாமலும் சருமத்தை பராமரிக்கலாம். 100% சோப்பு ஃப்ரீ. சருமத்தை பிரைட்னிங் ஆகுறதுக்கு லுமி ஸ்கின் போன்ற பிரைட்னிங் ஏஜென்ட் இதுல கலந்துருக்காங்க என்பது கூடுதலா நமக்கு கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வெயில்ல போகும்பொழுது கண்டிப்பாக வெயில இருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணணும். அதனால SPF 15 இருக்கக்கூடிய ஒரு எக்ஸலன்ட் ப்ராடக்ட் டே கிரீமும் இருக்கிறது. அது வந்து ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் போட்டுட்டு வெளியில போகணும். இதுல வந்து இந்தியன் கினோ அப்படின்ற ஒரு இன்கிரீடியன்ட், வழக்கமான அலோவேரா, இந்தியன் பெனிவோட், சீபர்தான், சாண்டல்வுட் அந்த ஸ்டாண்டர்ட் இன்கிரீடியன்டோடு இந்தியன் கினோ ஆட்ஸ்ல ஆட் பண்ணியிருப்பாங்க டே கிரீம்ல. அண்ட் பிளஸ் பொல்யூஷன்ல இருந்து ஸ்கின்னுக்குள்ள போக விடாம பொல்யூஷனை பிளாக் பண்ணுவதற்கு பயோசாக்ரேட் கம் கலந்துருப்பாங்க, ஆன்டி பிரைட்னிங் ஏஜென்ட் கலந்துருக்காங்க. ஸோ தட் நமக்கு வந்து வெயிலில் சருமத்தை பராமரிக்கிற டே கிரீமை கண்டிப்பாக வெளியில போகும்போது யூஸ் பண்ணணும். ஸோ ஃபேஸ் வாஷ் பிளஸ் டே கிரீம் அவ்வளவுதாங்க. இரவு தூங்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதுலயே வந்து நைட் கிரீம்னு ஒண்ணு இருக்கு. டே கிரீம் மாதிரி நைட் கிரீம் இருக்கும். நைட் கிரீமே வந்து நைட்ல யூஸ் பண்ணி சொல்லுங்க. ஸோ பி பிரைட் நைட் கிரீம் வந்து இரவில் தூங்குகிற பொழுது நம்மளுடைய நாள் முழுவதும் நம்ம ஸ்கின் எக்ஸ்போசர் டு பொல்யூஷன், எக்ஸ்போஸ் டு சன்லைட், எக்ஸ்போசர் டு பாத்தீங்கன்னா நம்ம டே டைத்துல நடந்த ஒரு டேமேஜில் இருந்து தன்னை ரிப்பேர் பண்ணி கொடுக்குற அந்த ப்ராசஸ்ல ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணுகிறது. அண்ட் வறண்டு போன அந்த சருமத்திற்கு மங்குஸ்தீன் பட்டர் இருக்கிறது. நல்லாவே இரவிலே மாய்ச்சரைசை கொடுத்து ட்ரைனஸ்ல இருந்து நம்ம மெயின்டைன் பண்ணுகிறது. எஸ் அப்கோர்ஸ் வழக்கமான அந்த ஸ்கின் பிரைட்னிங் ஏஜென்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நமக்கு ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு கிளென்சிங், டோனிங், நரிசிங், மாய்ச்சரைசிங் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிரைட்னிங்கும் கூட கொடுக்குற ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட் தாங்க இந்த பி பிரைட். அதுதான் இங்க அட்வான்டேஜ். இதெல்லாம் விரும்பி கிளென்சிங் பண்ணும், ஓகே, மேபி மாய்ச்சரைசிங் கொடுக்கலாம். ஆனா நம்மதுல பிரைட்னிங் அப்படின்றது கூடுதலாகும். அண்ட் பிளஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பி பிரைட் ஹெர்பல்ஸ் அவர்கள் யூஸ் பண்ணும்போது நேச்சுரலாகவும் இருக்குது என்பது நல்ல ரைட். இதே மாதிரி டாப் லெவல் குவாலிட்டி ஒரு நல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹை இன்கம் பீப்புள் ஒரு நல்ல குவாலிட்டியான பொருளை மட்டுமே செலக்ட் பண்றவங்களுக்கு எப்பவுமே ஆர்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சருமத்தை பராமரிக்கிற ஒரு ப்ராடக்ட் அதுல என்ன கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஸ்கின் இருக்கிற ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணியே ஆகணும். அதுதான் இப்ப நம்ம பார்க்குற ப்ராடக்ட். அதனால எல்லாரும் வாங்குவாங்க, எல்லாருக்கும் தேவை, நமக்கு நிறைய வால்யூம் வரும். அதனாலதான் இந்த ப்ராடக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்றோம். கண்டிப்பா டெய்லி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து டெய்லி நம்ம முகத்துல நடக்கிற ஒரு சின்ன பாதிப்புகளை நம்ம வந்து முகத்துல வந்து அவாய்ட் பண்ணணும், சருமத்தை பராமரிக்கணும், ஸ்கின்னை கேர் எடுக்கணுன்றதுக்கு ஆட்டிடியூட்ல ஹெர்பல் பி பிரைட் பார்த்த மாதிரி ஆர்டிஸ்ட்ல என்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஜெல் கிளென்சர். இதுல கிளென்சிங்கும் டோனிங்கும் ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட்ல நடந்துரும். இதுல வந்து கிளென்சிங் வந்து டீப் கிளென்சிங் நடக்கும். ஸோ டீப் கிளென்சிங் நடக்கும் பொழுது இன்னும் நல்லா பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுது ஃபர்ஸ்ட் லேயர் எபிடெமிஸ் ஃபுல்லா நல்லாவே டீப் கிளென்சிங் பண்ணி கொடுக்குற ஒரு எக்ஸலன்ட் ப்ராடக்ட். ஸோ மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ்ல இருந்து எல்லோரும் செலக்ட் பண்ற பிரஸ்டீஜியஸ் பிராண்ட், சூப்பர் பிரீமியம் வரிசையில இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் நம்மளுடைய ஆர்டிஸ்டில
ஜெல் கிளென்சர் வச்சு கிளென்சிங் பண்ணினா அதோடைய எஃபெக்டே வேற லெவலுங்க. ஸோ டீப் கிளென்சிங் நல்லா நடக்கும். இதுல ஏசோரலா செடியினுடைய ஒரு இன்கிரீடியன்ஸ், குக்கும்பர், டோனிங்க இதுலயே பண்ணிடலாம். தனியாக டோனர் தேவையில்லை. துவாரத்தை க்ளோஸ் பண்ணி நல்லபடியாக மறுபடியும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ற எஃபெக்டும் இதுலயே நடந்து விடுகிறது. ஸோ முழுக்க நேச்சுரல் தான். இதுலயும் பாருங்க, அலோவேரா, லிகோரைஸ், மெடோஸ், சிசோ எக்ஸ்ட்ராக்ட், இல்லோ பார், இதுல அந்த மாதிரி ரொம்ப பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி இன்கிரீடியன்ட்லாம் கலந்துருப்பாங்க. தென் லைட் லோஷன். எஸ், கிளென்சிங் பண்ணி முடிச்சு லைட் லோஷனை போடுங்க. இந்த லைட் லோஷன் வந்து எதுக்கு போடணும்னா, எஸ் அப்கோர்ஸ் நம்ம வந்து கிளென்சிங் டோனிங் பண்ணியாச்சு இல்லையா, அடுத்து நடக்க வேண்டியது 2 ஸ்டெப், இந்த நரிஷிங், மாய்ச்சரைசிங், ஹைட்ரேஷன் எஃபெக்டை கொடுக்குற லைட் லோஷனையும் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து அப்ளை பண்ணும் பொழுது நம்ம ஸ்கின்ல இரவுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிப்பேர் பிளஸ் ஸ்கின்னை மறுபடியும் ரெனியூ பண்ணி கொடுக்கறது, மாய்ச்சர் லெவலையும் சரி, ஹைட்ரேஷன் லெவலையும் சரி. ஒருவேளை வெயில் நான் பகல்ல போய் சார் அப்படின்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா, லைட் லோஷனை இரவு பயன்படுத்துங்க. பகல்ல வந்து பாத்தீங்கன்னா டே டயத்துல போகும்போது மல்டி ப்ரொடெக்ட் லோஷன் ஒரு ப்ராடக்ட் நம்ம ஆர்டிஸ்ட்ல இருக்கு. இதே மாதிரி அதை நம்ம காலையில யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுல எஸ்பிஎஃப் இருக்குது, இதுல எஸ்பிஎஃப் இருக்காது. அதனால லோஷனை இரவு பயன்படுத்திக்கோங்க. மல்டி ப்ராடக்ட் லோஷனை நம்ம வந்து காலையில வெயில டே டயத்துல வெயில போகும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படியாக நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஆர்டிஸ்ட்ல நம்ம வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் இருக்குது. பேசிக் ஸ்கின் கேருங்க. கண்டிப்பா முகத்துல ஃபேஸ் இருக்கிற ஸ்கின் இருக்கிற எவரும் யூஸ் பண்ணி அவங்க ஒரு ப்ராடக்ட் இவ்வளவுதான். ஸோ ஜெல் கிளென்சர், மல்டி ப்ரொடெக்ட் லோஷன் பிளஸ் லைட் லோஷனை தொடர்ந்து 3 நாளைக்கு ஒரு தடவை மட்டும் முகத்துல வந்து டல்லா இருக்கிற டெட் செல் எல்லாம் அக்குமுலேஷன் ஆகி நம்ம முகத்துல டெட் செல்லா இருக்கிற ஃபுல்லா எடுத்து விட்டு முகத்தை பிரைட்டா மாத்துற, முகத்துல வந்து பாத்தீங்கன்னா டல்னஸே இல்லாம ஸ்மூத்தாக மாத்துகிற பாலிசி ஸ்கிரப் ப்ராடக்ட் இருக்கு. இது அமேசிங் ப்ராடக்ட். இது வந்து டெய்லி நம்ம வந்து பண்ணக்கூடாது, 3 நாளைக்கு கொடுங்க. இந்த மாதிரி இது பேர் வந்து எக்ஸ்போலியேட்டிங் சொல்லுவாங்க. பேசிக் ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ்ல எக்ஸ்போலியேட்டிங்னு ஒரு ஸ்டெப் இருக்கு, டெட் செல் ரிமூவ் பண்றது. அதுக்கு இந்த ஸ்டெப். ஆனா டெய்லி பண்ணக்கூடாது, 3 நாளைக்கு ஒருக்க தான் பண்ணணும். மாலை வேலையில ஜெஜோபா பீட்ஸ் இருக்கிற இந்த பாலிசி ஸ்கிரப் வச்சு ஃபர்ஸ்ட் கிளென்சர் பண்ணி முடிச்சுட்டு, சாரி கிளென்சிங் கூட பண்ண வேணாம், அது காலையில பண்ணுங்க. ஈவினிங் வந்து டைரக்டாவே ஸ்கிரப் வச்சு முகத்துல நல்லா வாஷ் பண்ணி ஸ்கிரப் வச்சு நல்லா ஒரு நிமிஷம் சர்க்குலர் மோஷன்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் அலசிட்டு லோஷன் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டா போதுமானது. ஈவினிங்ல 3 நாளைக்கு ஒரு ஸ்கிரப்பும் லோஷனும் காம்பினேஷனோடு இன்னும் சிறப்பாக நம்மளுடைய பேஸை வந்து ரொம்ப இன்னும் ஹெல்தி அண்ட் பிரைட் ஸ்கின்னாக மெயின்டைன் பண்ணலாம். எஸ், அப்போ பியூட்டியாக இருக்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து ப்ராடக்ட் என்ன கொடுக்கணும் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. வீட்டை பராமரிக்கிற அடுத்த சில ப்ராடக்ட் வந்து பாருங்க, டிஸ்டாப்ஸ், பாத்திரம் விளக்குற நம்ம டிஸ்டாப்ஸ். ஸோ இதுல வந்து கைகள் வந்து கெமிக்கல் பாதிப்பு இல்லாம பாத்திரம் விளக்கலாம். பாத்திரங்கள்ல வெள்ளையா படியாது. ஓகே, பாத்திரத்துல கிராச்சஸ் படியாது, லிக்விட்ல இருக்கு. ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் வேற. இந்த மாதிரி ஒரு கீ அட்வான்டேஜஸ் எல்லாம் சொல்லி பாத்திரம் விளக்குறதுக்கு டிஸ்டாப்ஸையும் அறிமுகப்படுத்துங்கள். 1:3 எடுத்து அதுல இருந்து ஒரு 20 எடுத்து தண்ணியில கலந்து நல்லா பப் பண்ணி நல்லா நுழைவிலத்தோடு டெய்லி இயற்கையான நுழைவிலத்தோடு பாத்திரம் விளக்கி கொள்ளலாம். ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற டிஸ்டாப்ஸ் மாதிரியே ஃப்ளோர் கிளீனராக இருக்கிற நம்மளுடைய வீட்டை ஃப்ளோர் கிளீனிங் பண்ணுவதற்கு பொதுவா வந்து ஃப்ளோர் கிளீனர் மட்டும் யூஸ் பண்ற ஒரு 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 எதிர்பார்ப்பு இருக்கிற மக்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜாக நம்மளுடைய எல்ஓசி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. எப்படின்னா சார், நீங்க தரையை மாத்திரம் இல்ல, எல்லா இடத்தையுமே நீங்க வந்து கிளீன் பண்ணிக்கலாம். தூசி இருக்கிற எல்லா இடத்தையுமே, சோறு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், சேரு, அப்புறம் வந்து பர்னிச்சர் ஐட்டம்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஃபேனு, தூசி படிந்திருக்கிற துணிமணிகள், பாத்திரங்கள் என்று எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்கலாம் சார். மல்டி பர்பஸ் கிளீனர் சொல்லி ஒரு பெரிய அட்வான்டேஜே இதுதான் நம்மளுடைய எல்ஓசி. எல்ஓசி ஆம்பியனுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் 1959ல ஒரு எக்ஸலண்ட் நம்மளுடைய லேப்டாப் கம்ஃபர்ட் லேப்டாப் கொடுக்குற எல்ஓசி 1 லிட்டர் தண்ணிக்கு 6 மில்லி, 5 லிட்டர் தண்ணி எடுத்தா 30 மில்லி எல்ஓசி கலந்து நல்லா மாப்பிடிங்க. கரை இருந்தா டைரக்டா 1 போட்டு கரையிடுங்க. இதுல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஆக்டிங் ஏஜென்ட் பிளஸ் கோகனட் பிளஸ் பாம் ஆயில் டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு இந்த ப்ராடக்ட்ல ஸ்கின்னுக்கு குளிர்ச்சியும் அதே நேரத்துல கரையும் அழுக்கையும் எடுத்து கொடுக்குற சர்ஃபேஸ் ஆக்டிங் இதோட பவரும் இதுல இருக்குது என்பதை நல்லாவே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி துணி நம்ம வந்து நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுவதற்கு இந்த வேர்ல்டு கிளாஸ் நம்மளுடைய
ஃபேமஸ் லாண்ட்ரி ப்ராடக்ட் எஸ்ஏட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஏட்ல என்ன அட்வான்டேஜ் ஷேர் பண்ணுவது? ஸோ ஃபர்ஸ்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி, ரெண்டு வந்து லோ ஃபோமிங் ஃபார்முலா. அதாவது நுரையே வராது நம்ம ப்ராடக்ட்ல. நுரை இல்லாமல் நம்ம வந்து துணியை துவைக்கலாம் அப்படின்றத நம்ம ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. கெமிக்கல் நுரை இல்லாமல் நம்ம வந்து டைம் சேவ், எனர்ஜி சேவ், வாட்டர் சேவிங்கோட நம்ம வந்து துணி துவைக்கிற ப்ராடக்ட் தான் எஸ்ஏட். ஸோ எஸ்ஏட் 4-in-1ல கரையை எடுக்கலாம், அழுக்கை எடுக்கலாம், கரையும் எடுக்கலாம், அழுக்கை எடுக்கலாம், துணியை பிரைட்டாவும் வச்சுக்கும், சாஃப்டாவும் வச்சுக்கும். இந்த 4 ஆக்ஷன் இருக்கிறனாலதான் 4-in-1 என்று பெயர். ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லியோடு நம்ம வந்து பயன்படுத்துற இந்த 4-in-1ல 1 லிட்டருக்கு 1 மில்லி, 10 லிட்டருக்கு 10 மில்லிங்க. அரை மணி நேரம் ஊற வைங்க, ஒரே பக்கெட்ல தண்ணியில காய போட்டு அலசி காய போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பாருங்க, நம்ம பல தடவை அலசுறது மிச்சம், தண்ணி மிச்சம், டைம் சேவ், எனர்ஜி சேவ், வாட்டர் சேவ். அதே மாதிரி சிங்கிள் ப்ராடக்ட், ஒரே ப்ராடக்ட்ல நம்ம கரை எடுக்கிறோம், துணியை துவைக்கிறோம். இதெல்லாம் தான் நம்ம அட்வான்டேஜ். ஸோ வாஷிங் மிஷின்லையும் நம்ம துவைக்கலாம். கண்டிப்பாக லோ சைஸ்க்கு 10 மில்லி சொல்லுங்க, மீடியம் சைஸ்க்கு 15 மில்லி சொல்லுங்க, லார்ஜ் சைஸ்க்கு 20 மில்லி சொல்லுங்க, போதும். அடுத்தது நிறைவாக நம்ம பார்க்க போறது பெர்சனல் கேர்ல ஒரு கீ ப்ராடக்ட், 1 or 2 ப்ராடக்டோடு நம்ம ஃபாஸ்ட் செல்லிங், டாப் செல்லிங் நம்ம நிறைவு செய்ய போறோம். இது வந்து ஓரல் கேருக்கான டூத் பேஸ்ட். நம்மளுடைய உலகளவில் ஆம்பியினுடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்ட் கிளிஸ்டர். எஸ், கிளிஸ்டர் மூலமா தான் ஆம்பி அறிமுகமானது எல்லாருக்கும் சொல்லலாம், இந்தியாலையும் கூட. ஸோ கிளிஸ்டர்ல 2 வகையான பேஸ்ட், ஒன்று ஹெர்பல் பேஸ்ட்ல இருக்கும், நம்ம கிளே பேஸ்ட்ல இருக்கும். ஸோ ரெண்டுலையுமே நம்ம பற்களை பராமரிக்கிற ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது. 300க்கும் மேற்பட்ட பாக்டீரியா வைரஸ் இருக்கிற நம்மளுடைய வாய்ப்பகுதியில கண்டிப்பாக டெஸ்ட் வச்சு காலையில ஒரு தடவை, நைட் ஒரு தடவை டென்டிஸ்ட் அட்வைஸ் பிரகாரம் 2 விட பால் கொடுக்கணும்னு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கிளிஸ்டர் பேஸ்ட்ல 11 இன்கிரீடியன்ஸ் கொண்ட ஒரு அருமையான ஒரு பேஸ்ட். நம்ம வந்து ஹெர்பல் ட்ரெண்டுக்காக இப்ப எல்லாமே ஹெர்பல் ரேஞ்சில இருக்கணும்னு சொல்லி மக்களோட எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவேர்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ என்னதான் இந்தியா வளர்ந்தாலும் இப்ப மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் இருக்கா, சைட் எஃபெக்ட் வராம இருக்குமா, ஹெர்பலா, நேச்சுரலா அப்படின்னு அந்த நேச்சுரல் ட்ரெண்டுக்கு மாறிட்டு இருக்காங்க. காரணம் அந்த பாதிப்பை வந்து அவர்கள் பெற்று அனுபவித்து முடித்ததுனால். ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் கோ ஹெர்பல் ட்ரெண்ட் இப்போ. அதனால நம்மளும் வந்து ஹெர்பல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பேஸ்ட் வந்தது. அதுதான் இந்த ஹெர்பல் பேஸ்ட். நல்ல ரெஸ்பான்ஸ். 11 இன்கிரீடியன்ஸ் இருக்கு. 11 ஹெர்பல்ஸோட இன்கிரீடியன்ஸோடு நம்மளுடைய பற்களை வெண்மையாக மாற்ற, கரை எடுக்க ஒரு நல்ல சுவாசத்துடன் நம்ம வந்து ஹெர்பலை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அண்ட் இதுதான் நம்ம ஏற்கனவே உலகளவில் இருக்கிற நம்மளுடைய கிளிஸ்டர் ஃபேவரட் கிளே பேஸ்ட் கிளிஸ்டர் பேஸ்ட் இதுதான். ஸோ இதுலயும் நம்ம பற்களை கரை எடுக்கலாம், நல்லா கிளீன் பண்ணலாம், சொத்தை படி விடாமல் ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்ளும். பற்களை நல்லா வந்து பாத்தீங்கன்னா வலுவாக மாற்றி அமைக்கிறதுக்கு இதுல வந்து ரீமினரல் ஆக்ஷன் ஃபார்முலாவும் நடக்கும். ஸோ அதற்கான ஒரு இன்கிரீடியன்ஸும் இதுல கலந்துருப்பாங்க. ஸோ காலை மாலை 2 வேளை. அதே மாதிரி பெர்சோனா சோப்பு. ஸோ பொதுவா வந்து நிறைய சோப்பு குடிக்கும் பொழுது ஸ்கின்ல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி எடுத்து ட்ரையாக மாற்றும். பட் பெர்சோனா சோப்பு வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உல்டா. எப்படின்னா மாய்ச்சரை கொடுக்குற சோப், மாய்ச்சரை எடுக்கிற சோப்புல மாய்ச்சரை கொடுக்குற சோப். அண்ட் ஸ்கின்னை ஸ்மூத்தாக மாற்றுகிற சோப். எஸ், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் டெரிவேட்டிவ், வைட்டமின் இ டெரிவேட்டிவ், கிளிசரினுடைய டெரிவேட்டிவ், இது எல்லாம் கலந்து ஸ்கின்னுக்கு குளிர்ச்சி, ஈரப்பதம், சாஃப்ட்னஸ், ஸ்மூத்னஸ் என்று ரொம்ப அருமையா நம்மளுடைய என்ன சொல்றது, நம்ம சோப்புல குளிச்சுட்டா வேற சோப்புக்கு அவர் போக முடியாது. வேற சோப்புக்கு போனாலும் ஐயோ நம்ம சோப்பு மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப பெர்சோனா சோப்புக்கே வருவாங்கன்றது நம்ம பெர்சோனா சோப்போட ஒரு சாதனை. எஸ், அது குடிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அடுத்து பாருங்க நம்மளுடைய சாட்டனிக் ஷாம்பு. எஸ், பொதுவாக எல்லாரும் டெய்லி யூஸ் பண்ணி அவனுடைய ஷாம்பு 2-in-1. அதாவது தலையில முடி இருக்கிற எவருக்கும் ஒரு அன்றாட பராமரிப்பாக மெயின்டெனன்ஸ் ஷாம்புவாக எந்த ஷாம்பு அப்படின்னா சாட்டனிக் அப்படின்ற நம்மளுடைய ஷாம்பு பிராண்ட்ல 2-in-1 ஷாம்பு அண்ட் கண்டிஷனரே வாங்கி கொடுங்கள், எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஷாம்புல வந்து பொடுக்குன்னு தனி ஷாம்பு இருக்கு, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு இருக்கு, முடி ரொம்ப கொட்டி போச்சுன்னா ஸ்கால்ப் டானிக் இருக்கு, இது மாதிரி வேற பர்பஸ்க்காகவும் ஷாம்பு இருக்கு. ஆனால் சாட்டனிக்ல 2-in-1 ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வந்து தலையில முடி இருக்கிற எல்லோருக்கும் கட்டாயம் தேவை. இது வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம தலைமுடியை சுத்தப்படுத்தி தலைமுடியை மிருதுவாக மாற்றுகிற 2 ஃபங்க்ஷன் கண்டிப்பாக ஷாம்புல நடக்கணும். நிறைய ஷாம்புல கிளீனிங் நடக்கும், ஆனா சாஃப்ட்னஸ் நடக்காது, வறண்ட முடியாக தெரியும். அது ஆனால் நம்மளுடைய ஷாம்புல நல்லா சுத்தப்படுத்தி சாஃப்டாவும் மாற்றி வைக்கும், அதான் கண்டிஷனர். அதற்கான ஒரு எக்ஸலன்ட் சோர்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. போரேஜ் ஆயில், வைட்டமின் இ போன்ற காம்பினேஷன். அது மாத்திரம் இல்ல,
பேட்டன் ரைட் வாங்கப்பட்ட எனர்ஜி காம்ப்ளெக்ஸ் நம்ம முதல்ல ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. குளிக்க 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 முடிக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ற லிப்பிட் இருக்குது, முடியை வந்து சீரமைக்கிற கிரியேட்டின் இருக்குது, அண்ட் டேமேஜை சரிப்படுத்துகிற 18 MEA காம்பினேஷன் இருக்குது. இது மூணும் கலந்துதான் எனர்ஜி. இதை பேட்டன் ரேட் வாங்கியாச்சு, நீ யாரும் இந்த 3 காம்பினேஷன் போட்டு ஷாம்பு உருவாக்க முடியாது. இதை நம்ம ஷாம்போட பலம். ஸோ எனர்ஜி காம்ப்ளெக்ஸோடு இருக்கிற 2-in-1 ஷாம்பு கண்டிஷனரை நல்லாவே எல்லோருக்கும் மெயின்டெனன்ஸ்க்காக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நிகழ்ச்சி நிறைவாக ஜென்வை மக்களை நீங்கள் இந்த ஜெனரேஷன், இப்ப இருக்கிற ஜெனரேஷன், யங் ஜெனரேஷனுக்குலாம் அவங்க வந்து ரொம்ப பேஷனா எனர்ஜிக்காக குடிக்கிறேன்னு சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க பாத்தீங்களா. ஒரு விட்டமின் இல்ல, ஒரு மினரல் இல்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எக்ஸஸ் எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்து, இங்க பாருங்க இதை குடிச்சு நீங்க நிஜமாவே எனர்ஜெட்டிக்கா நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஓபன் பண்ணி கொடுங்க, சில்டா கொடுங்க. குடிச்சிட்டே பாருங்க, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க. அடிக்கடி நம்மளுக்கு எக்ஸஸ் எனர்ஜி ட்ரிங்க் கேட்பாங்க ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரிலாம் ஆம்பை ப்ராடக்ட் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு ஒரு நல்ல என்ன சொல்றது ஓப்பனிங், எஸ் நம்ம எங்க ஆம்பைல இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குதுங்க, ஃபிட்னஸ்க்காக எக்ஸஸ் எனர்ஜி ட்ரிங்க், எக்ஸஸ் வே புரோட்டீன் இப்படிலாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஜெனரேஷனுக்கும் நம்ம பிசினஸோ இல்ல ப்ராடக்டோ இன்ட்ரடியூஸ் பண்ணுவதற்கு ஓப்பனிங் ப்ராடக்ட், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி எக்ஸஸ் எனர்ஜி ட்ரிங்க் மூலமாக ஓபன் பண்ணி நல்லாவே நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை தொடரலாம், அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முயற்சி செய்யலாம். எஸ், இதுல பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது, வைட்டமின் சி இருக்கிறது, அண்ட் 10% ஃப்ரூட் ஜூஸும் இருக்கிறது. ஆனால் கூல் ட்ரிங்க்ஸ்ல என்ன இருக்கிறது? நீங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஸ்டைலாவும் குடிக்கலாம், அந்த மாதிரி கேன்ல நம்ம கொடுத்துருவோம் பாருங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ராடக்டோட அட்வான்டேஜ். யா, வித் திஸ் பாத்தீங்கன்னா ஐ கன்க்ளூட் டாப் செல்லிங் ப்ராடக்ட். ஸோ இதுல நம்ம வந்து பாருங்க நல்லா வந்து வால்யூம் கிரியேட் பண்ணுங்க. அண்ட் ஸ்லோலி மற்ற ப்ராடக்டையும் நல்லா வந்து பிக் டிக்கெட் ப்ராடக்ட், அடுத்து மீன் குக்வேர், அட்வான்ஸ் பண்ணி மற்ற ப்ராடக்ட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து வால்யூமை அதிகமாக்க இன்றைய ஏடிஎஸ் நம்ம டீம்ல இருக்கிற எல்லாருமே நீங்கள் அடுத்த லெவல் போகணும். நிறைய இப்ப இருக்கிற இன்கம், இப்ப இருக்கிற இந்த பிசினஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும் ஒரு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு ஸோ என்னுடைய பாட்டத்தோடு நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ், எல்லாத்தையுமே கவர் பண்றீங்களா? பர்சனல் கேர், பியூட்டி, ஹெல்த்ல எல்லாத்தையும். ஸோ யூ கவர்ட் ஆல் தி திங்ஸ். ஸோ உண்மையிலேயே நீங்க வந்து ஏடிஎஸ்க்கும் ஐ ஓப்பனிங்கா இருக்கும். எந்த ப்ராடக்ட் கொடுக்குறவங்க போது நிறைய தெரியாம இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கா, இது எனக்கு யூஸா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இதை பத்தி நான் ஃபர்தரா உங்களுக்கு தனித்தனி செஷன் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நிறைய நடத்தி எடுத்துக்கலாம். ஸோ ரியலி நாகராஜுக்கு ஒரு கனமான ஒரு பாராட்டை எல்லாருமே கொடுத்துருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட மேம் இருக்காப்ல, சுரேஷ்குமார் இருக்காப்ல. ஓகேங்களா, சுரேஷ்குமார் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிசினஸ் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. இந்த பிசினஸ் நீங்க எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறத பத்தியும், உங்களுக்கு இந்த பிசினஸ் மூலமே என்னென்ன அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கிறத பத்தியும் சொல்றதுக்காக ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ்டர் சுரேஷ்குமார் ஆன் தி ஸ்கிரீன். தேங்க்யூ டைமண்ட் அலிகேஷன் சார். குட் ஈவினிங் எல்லாருக்குமே, மாலை வணக்கம். கண்டிப்பா பிக் தேங்க்ஸ் டு நாகராஜ். ஏன் அந்த பிக் தேங்க்ஸ் பாத்தீங்கன்னா, எல்லா ஏடிஆரும் ஏடிஎஸ் ஆகணும். ஏன்னா கஷ்டப்பட்டு அவங்கள ஏடிஆர் ஆக்கி கொண்டு வந்திருக்கோம். அவங்க ஏடிஎஸ் வந்து ஆம்பில இருக்கிற எல்லா இன்கமும் அவங்க படிப்படியா எடுத்துட்டு போகணும்னுக்காக தான் மெயினா இந்த செஷனும். என்ன பணம் பத்தி பேசணும், எப்படி பண்ணணும்னு பத்தி பேசணும், அதுக்கு ப்ராடக்ட்ஸ் தேவை. அப்ப அந்த ப்ராடக்ட்ஸ், எந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க மூவ் பண்ணினீங்கன்னா எஃபெக்டிவா ஏடிஆர் டு ஏடிஎஸ் மூவ் பண்ண முடியும், அதுக்கு பியாண்டு மூவ் பண்ண முடியும்னு பாக்குறதுக்கு மார்க்கெட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது நம்ம இப்ப வந்து ஒரு ஏடிஆரா இருக்கும்போது கண்டிப்பா ஒரு எக்ஸ் பிராண்ட் யூஸ் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஆம்பேக்கு மாத்துனீங்கன்னா அது நீங்க அந்த ஃபுல் பண பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சு நீங்க மத்தவங்கள்ட்ட எப்படி இதை எஃபெக்டிவா பிச் பண்ண முடியும்னு சொல்லி அந்த சர்டன் ப்ராடக்ட்ஸ் எடுத்து ரொம்ப சிறப்பா நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு மிஸ்டர் நாகராஜ். அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டும் நன்றியும். ஸோ இந்த ஏடிஆர் டு ஏடிஎஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனன்ட் பாத்தீங்கன்னா இன்கம்ல சிஎஸ்ஐ நம்ம சொல்றோம். அப்ப இந்த சிஎஸ்ஐ இஸ் பார்ட் ஆஃப் கோர் பிளஸ். அப்ப இந்த சிஎஸ்ஐ அவங்க எப்படி எஃபெக்டிவா கொண்டு போலாம், என்னெல்லாம் அவங்க பண்ணணும்ன்றது இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங், சிஎஸ்ஐல நீங்க பாத்தீங்க கோர் பிளஸ் ரிவார்ட்ஸ் பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ குளோபல் ப்ரோக்ராம், பல கண்ட்ரீஸ்ல இருக்கு. இந்த கோர் பிளஸ் வந்து கோர் பிளான் கூட இணைந்து வந்தது.
கோர் பிளஸ் தனி இல்ல, கோர் பிளான் தனி இல்ல, ரெண்டும் சேர்ந்து தான். இட் காம்ப்ளிமெண்ட்ஸ் த கோர் பிளான் நாங்க சொல்றோம். இந்த ரிவார்ட்ஸ் வந்து இட் இஸ் பிகர் அப்படின்னா நிறைய பணம் கிடைக்கும், பெட்டர் ரிவார்ட்ஸ் இருக்கு, சீக்கிரமாவும் கிடைக்கும். ஏன்னா சிலவங்களுக்கு மாசம் மாசம் கிடைக்கிற ரிவார்ட்ஸ் இருக்கு, வருஷம் ஒரு தடவை தீபாவளிக்கு முன்னாடி தீபாவளி ஒரு போனஸ் மாதிரி உங்களுக்கு வரதுக்கான அந்த மாதிரி கோர் பிளஸ் இது இருக்கு, கன்சிஸ்டன்டாவும் இருக்கு. அப்படின்னா மாசம் மாசம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கன்சிஸ்டன்டா இந்த பிளஸ் காம்பனன்ஸ். இந்த கோர் பிளஸ் காம்பனன்ஸ் முன்னாடி ஒண்ணு ஆம்பில நிறைய இன்கம்ஸ் இருந்திருக்கு, பல பல விதமான இன்கம்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா ஒரு ஏடிஆர் என்ன சொல்ல விருப்பப்படுறோம் பாத்தீங்கன்னா, இந்த பிக்சர்ல பாக்குறது ரிச் டிவோர்ஸ், ஜேவன் ஹேண்டில், இவங்கனாலதான் இந்த ஆம்பே பிசினஸ் 60+ இயர்ஸ் ரொம்ப சக்சஸ், குளோபலியும் 20+ இயர்ஸ் இந்தியால சக்சஸ் வந்துகிட்டு இருக்கு. செப்டம்பர் 2020 இருந்து என்னென்ன இன்கம் ஆம்பேல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏடிஆர் ஏடிஎஸ்க்கு ரீட்டைல் மார்ஜின், ட்ரேட் டிஸ்கவுண்ட் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காம்பன்சேஷன் கோர் பிளான்ல மந்த்லி கமிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்சனல் அண்ட் டிஃபரன்ஷியல் கமிஷன், அது சேல்ஸ் கமிஷன் நாங்க சொல்றோம். கடைசியா பாத்தீங்கன்னா கோர் பிளஸ் டிஸ்கிரிஷனரி இன்சென்டிவ்ஸ், ஏர்லி இன்சென்டிவ்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த செஷன்ல வந்து சில இப்ப 4 செக்ஷனா பிரிச்சிருக்கோம். அந்த 4 செக்ஷன்ல சில செக்ஷன்ஸ் வந்து ஏடிஆர் டு ஏடிஎஸ் கன்வெர்ட் ஆகும்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். மூவிங் ஆன். முதல் இது ஆம்பே என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஏடிஆருக்கும் ஒரு லாயல் கஸ்டமர் பேஸ கிரியேட் பண்ண சொல்றோம். ஒரு கஸ்டமர் பேஸ கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ் கிடைக்கும். இந்த கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ் பாத்தீங்கன்னா 9% லெவல் அச்சீவ் பண்ற வரைக்கும் அப் டு 9% வரைக்கும் இந்த கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ் இருக்குன்னு சொல்றோம். அப்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் கட்டம் ஒரு ஏடிஆர் வந்து லாயல் கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ லாயல் கஸ்டமர் பேஸ்ன்ற என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண கஸ்டமர் பேஸ் அது 10 இருக்கட்டும், 20 இருக்கட்டும், 30 இருக்கட்டும், அவங்க கன்சிஸ்டன்டா நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். நம்ம பிராண்ட் ஒண்ணு லிஸ்டர், எஸ்ஏட், எல்ஓசிக்கு கன்சிஸ்டன்டா இருக்கணும். அந்த பிராண்ட் இல்லைன்னா நீங்க எல்லாருமே ஒரு பிராண்ட். நம்ம இப்ப டைமண்ட் அலிகேஷன் இஸ் அ பிராண்ட். இப்ப டைமண்ட் அலிகேஷன்ஸ்க்காக they will buy products regularly month on month. அவங்க வேற ப்ராடக்ட்ஸ் ஸ்விட்ச் ஓவர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த லாயல் கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்ணணும்னு நாங்க சொல்றோம். மூவிங் ஆன், we have ரிச் டிவோர்ஸ் அண்ட் டக் டிவோர்ஸ். அவங்க கிளியரா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஆர்கனைசேஷனும் வளர்ச்சி அடையறதுக்கு, இப்போ ஆர்கனைசேஷன் நாங்க மீன் பண்றது எல்லா ஏடிஆரும் ஒரு ஆர்கனைசேஷன் தான். அவங்க ஏடிஆர் டு ஏடிஎஸ் மூவ் பண்றதுக்கு கண்டிப்பா ப்ராடக்ட்ஸ் மூவ் பண்ணணும். அவங்க கஸ்டமர் மூலியமா ப்ராடக்ட்ஸ் மூவ் பண்ணனா அந்த கஸ்டமர் லாயலா இருந்தாங்கன்னா கன்சிஸ்டன்ட் வால்யூம் வரும், கன்சிஸ்டன்ட் இன்கம் வரும். அப்ப செல் மோர் அண்ட் செல் மோர் டு மோர் பீப்புள் டைரக்டா சொல்றோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஏடிஆர் they have to sell to people. பின்ன ஆம்பேல கிளியரா என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, கமிஷன் எதுக்கு கொடுக்குறோம், இன்சென்டிவ்ஸ் எதுக்கு கொடுக்குறோம், பணம் எதுக்கு கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஒருத்தருக்கு மூவ் பண்றீங்க, அந்த ப்ராடக்ட்ஸ் மூவ் பண்ணும்போது ஒரு வால்யூம் கிரியேட் ஆகுது, அந்த வால்யூம் கிரியேஷன்ல உங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்குறோம். அப்ப இந்த வால்யூம் கிரியேஷன் கன்சிஸ்டன்டா கிரியேட் பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா ஏடிஆர் டு ஏடிஎஸ் மூவ் பண்றவங்க வந்து கஸ்டமர் பேஸ கிரியேட் பண்ணணும், அவங்க சர்வீஸ் பண்ணணும், அவங்கள மெயின்டைன் பண்ணி லாயல் பையர்ஸா கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப கீ. ஏன்னா முதல் சேல்ல இருந்தே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் சிஎஸ்ஏ மூலியமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்க சொல்றோம். ஸோ ஒரு நியூ ஏடிஎஸ்ன்னு பாத்தீங்கன்னா அவங்க பர்சனல் வால்யூம் அண்ட் செல்லிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்ப பர்சனல் வால்யூம் நாங்க மீன் பண்றது அந்த கஸ்டமர் பேஸ கிரியேட் பண்ணி அது மூலியமா வரக்கூடிய வால்யூம் தான் நாங்க மீன் பண்றோம். ஸோ ஒரு நியூ ஏடிஎஸ்ஸா வரது கஸ்டமர் பேஸ் அண்ட் வால்யூம் கிரியேஷன்ல கவனம் செலுத்தணும்னு நாங்க சொல்றோம். இன்கம் கிடைக்கக்கூடியது என்னன்னா ரீட்டைல், உங்களுக்கு ஒரு எம்ஆர்பி ப்ராடக்ட் நீங்க டிபில வாங்குறீங்க, எம்ஆர்பி மைனஸ் டிஏபி இஸ் ரீட்டைல் மார்ஜின் அப் 10% கிடைக்கும். 2%லாம் மேக்ஸிமம் 10% ஆன் ஆம்பே ப்ராடக்ட்ஸ். ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருக்கு. ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருக்கு பேஸ்ட் ஆன் அவங்களோட ஜிஎஸ்டி டாக்ஸ், ஜிஎஸ்டி என்ன ரேட்டா இருக்கு. அப்ராக்சிமேட்டா ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 7 to 7.5% ட்ரேட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நாங்க சொல்றோம். எக்ஸாக்டா ட்ரேட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு தெரியணும் ஒரு ப்ராடக்ட்னா ஆம்பே வெப்சைட்ல போயிட்டு
ரிசோர்சஸ் அண்ட் டவுன்லோட்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா 4 பிடிஎஃப் வரும். 2 வந்து ஏடிஎஸ்க்கு வரும், 2 வந்து பிசிக்கு வரும். ஏன் 2ன்னு பாத்தீங்கன்னா கேரளால டாக்ஸ் ஜாஸ்தி, 1% செஸ் ஜாஸ்தினால அங்க ட்ரேட் டிஸ்கவுண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் நாங்க சொல்றோம். சோ ஏன் சிஎஸ்ஐ வாட் இஸ் கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ் நாங்க சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ் வந்து இட் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்கம், ஆம்பே கொடுக்கக்கூடிய ஒரு இன்கம் ஃபார் செல்லிங் ஆம்பே ப்ராடக்ட்ஸ் டு கஸ்டமர்ஸ். இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, நீங்க ஆம்பே ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு உங்களோட இன்கம் நீங்க பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் கூட உற்சாகம் ஆவீங்க, கன்சிஸ்டன்டா பிசினஸ் பில்ட் பண்ணி அடுத்தடுத்த படிப்படி ஸ்டெப் நீங்க மூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றோம். ஒரு பிலீஃப் கிடைக்கும், ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் ஆம்பே பிசினஸ்ல. அதை நீங்க முழுசா நம்பணும். இந்த சிஎஸ்ஏ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ என்னெல்லாம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஒரு சிஎஸ்ஏ நான் ஏர்ன் பண்ணணும்னா, இப்போ ஒரு ஏடிஆர் ஏடிஎஸ்ஆ மூவ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கோம், உங்களுக்கு 90 நாள் டைம் கொடுத்திருக்கோம். இந்த 90 டைம்ல நீங்க மினிமம் 3 ப்ரிஃபர்ட் கஸ்டமரை ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த 3 ப்ரிஃபர்ட் கஸ்டமரோட டோட்டல் வால்யூம் எடுத்து பார்க்கும்போது 90 நாளுக்குள்ளார 5000 and above இருக்கணும். மறக்காம இந்த 3 ப்ரிஃபர்ட் கஸ்டமர்ல நடந்துக்கணும். அவங்களோட டோட்டல் வால்யூம் எடுத்து பார்க்கும்போது 5000க்கு மேல இருக்கணும். 5000க்கு மேல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஏடிஆர் டு ஏடிஎஸ் வந்துட்டீங்க. இப்போ ஒரே ஒரு கிரைட்டீரியா என்ன லெஃப்ட் ஓவர்னு பாத்தீங்கன்னா, ஏடிஆர் டு ஏடிஎஸ் இந்த சேல்ஸ் கிரைட்டீரியா மீட் பண்ணதுக்கு அப்புறம் தயவு செய்து ஒரு 5 to 6 hours வெயிட் பண்ணணும். ஒன்னு உங்களோட இமெயில் ஐடியில ஒரு லிங்க் வரும். இமெயில் ஐடியில லிங்க் வரலைன்னா கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்து ஆம்பியோட வெப்சைட்ல உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் லாகின் பண்ணிட்டு மேனேஜ் மை பிசினஸ்ல போய் ஆம்பி அகாடமில போனீங்கன்னா கீழே 2 டிராப் டவுன் வரும். 2வது டிராப் டவுன் வந்து உங்களோட அசஸ்மெண்ட் வரும். அந்த அசஸ்மெண்ட்ல 2 வீடியோ 7 கேள்வி. இந்த அசஸ்மெண்ட் முடிச்சோன்னா உங்களுக்கு கேபிஎம்ஜி தட் இஸ் உலக லெவல்ல டாப் 4 கன்சல்டிங் ஃபர்ம்ஸ்ல இது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கன்சல்டிங் ஃபர்ம்ஸ். இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வரும், ஒரு அங்கீகாரம் வரும். யூ ஆர் எலிஜிபிள் டு ஸ்டார்ட் டூயிங் தி ஆம்பியே பிசினஸ். அதுல ரொம்ப முக்கியமா நீங்க வந்து மக்களை ஸ்பான்சர் பண்ண முடியும். ஏடிஆர் டு ஏடிஎஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்ன பயணம் நீங்க அச்சீவ் பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் உங்களை மாதிரி நிறைய பேர்த்து இந்த பிசினஸ்க்கு வர வச்சு அவங்களையும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்றோம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப சிஎஸ்ஐ வாங்கணும்னா நீங்க கண்டிப்பா உங்களோட கஸ்டமர்ஸ் ஆம்பில ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் வித் யர் மொபைல் நம்பர். அவங்க மூலியமா வரக்கூடிய சேல்ஸ்ல தான் உங்களுக்கு சிஎஸ்ஐ வரும். முக்கியமா சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கஸ்டமர் பேர்ல கஸ்டமர் பில் பண்ணும்போது ஒரு இன்வாய்ஸ்ல ஒரு ப்ராடக்ட் 5க்கு மேல 6க்கு மேல பண்ணினீங்கன்னா அந்த இன்வாய்ஸுக்கு சிஎஸ்ஐ வராது. திருப்பி ரிப்பீட் பண்றேன், ப்ரிஃபர்ட் கஸ்டமர் பில் பண்ணும்போது ஒரு இன்வாய்ஸ்ல ஒரு ப்ராடக்ட் 6க்கு மேல போட்டாங்கன்னா அந்த இன்வாய்ஸ்க்கு மட்டும் சிஎஸ்ஐ வராது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளிஸ்டர் 10 பேஸ்ட் ஆர்டர் இருக்குன்னா 6 ஒரு இன்வாய்ஸ்ல 4 இன்னொரு இன்வாய்ஸ்ல போட்டீங்கன்னா 2 இன்வாய்ஸ்க்கு சிஎஸ்ஐ வரும். ஒரே இன்வாய்ஸ்ல 10 போட்டீங்கன்னா அந்த இன்வாய்ஸ்க்கு சிஎஸ்ஐ வராது. அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், ஒரு ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஒரு இன்வாய்ஸ்ல 200 பிவிக்கு மேல போடுறாருன்னா பர்ச்சேஸ் பண்றாருன்னா அந்த இன்வாய்ஸ்ல கண்டிப்பா ஒரு டியூரபிள் இருக்கணும். ஒரு டிரைவ் இல்லைன்னா ஒரு மினி இல்லைன்னா ஒரு குவீன் இல்லைன்னா வோக், இந்த 4 ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கணும். 200 பிவிக்கு கம்மியா போடுறாரு ஒரு இன்வாய்ஸ்ல போடுறதா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா மாசத்துல ஒரு பிசி எவ்வளவு பிவி வேணாலும் பண்ணலாம். ஆனா ஆம்பியேட் இருந்து கேள்விகள் வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பதில் பேசணும். பிவிக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனா ஒரு இன்வாய்ஸ்ல 200 பிவிக்கு மேல பண்றதா இருந்ததுன்னா டியூரபிள்ஸ் வேணும்னு சொல்றோம். மூணாவது, எந்த பிசி பில் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் போகும். அந்த எஸ்எம்எஸ்க்கு பிசி ரிப்ளை பண்ணலினா பிரச்சனை இல்ல, எஸ்ன்னு ரிப்ளை பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்ல, நோன் ரிப்ளை பண்ணனா அந்த இன்வாய்ஸ்க்கு சிஎஸ்ஏ வராது. அப்படின்னா நீங்க இந்த ஆர்டர் போட்டிருக்கீங்க இந்த வேல்யூக்கு ஒரு எஸ்எம்எஸ் போகும் ஆம்பே சைட்ல இருந்து. அவங்க அதுக்கு நோன் ரிப்ளை பண்ணனா மட்டும்தான் சிஎஸ்ஏ வராது. எஸ்ன்னு ரிப்ளை பண்ணா சிஎஸ்ஏ வரும், ரிப்ளையே பண்ணலினாலும் சிஎஸ்ஏ வரும். ஸோ இந்த 3 இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிஎஸ்ஏ ஏர்ன் பண்றதுக்கு, மறக்க வேண்டாம். மூவிங் ஆன்,
ஏற்கனவே சொன்ன மாதிரி கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ் அப் டு 10% கொடுக்குறோம். ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப் டு 10% மைனஸ் ரெஸ்பெக்டிவ் ஜிஎஸ்டின்னு சொல்றோம். அதுக்கு தான் 7 to 7.5% சொல்றோம் ட்ரேட் டிஸ்கவுண்ட்ல. ஸோ சிஎஸ்ஐ 0 to 9% லெவல்ல கிடைக்கும், அப் டு 10% கிடைக்கும் ஆன் வெரிஃபைட் கஸ்டமர் சேல்னு நாங்க சொல்றோம். எப்படி சிஎஸ்ஐ 10% பாத்தீங்கன்னா நம்ம 0% பிராக்கெட் லெவல்ல இருந்தோம்னா 10% சிஎஸ்ஐ வருது. நான் 3%ல இருக்கும்போது 7%, 6 வரும்போது 4, 9க்கு வரும்போது 1, 12% அபவ் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்ஐ கிடையாது, வேற லெவல்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ரொம்ப முக்கியமானது ஏடிஆர் டு ஏடிஎஸ் கன்வெர்ட் பண்ணும்போது ரேட் டிஸ்கவுண்ட் பெனிஃபிட் நீங்க எடுக்கலாம், சிஎஸ்ஐ பெனிஃபிட் நீங்க எடுக்கலாம், பர்சனல் கமிஷன் எடுக்கலாம், டிஃபரன்ஷியல் கமிஷன் எடுக்கிறதுக்கான உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரம் யுவர் ரெஸ்பெக்டிவ் பிசிஸ். ஓகே, கால்குலேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ல அமித் வந்து 125 பாயிண்ட்ஸ் பண்ணியிருக்காரு, 3% லெவல்ல இருக்காரு. அப்ப அவருக்கு 3%க்கான சேல்ஸ் கமிஷன் வரும், 7%க்கான கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ் வரும், அப்ராக்சிமேட்லி 700 ரூபாய் இந்த எக்ஸாம்பிள்ல. ஏன்னா அவர் 10,000 ரூபாய்க்கான நெட் சேல்ஸ் வால்யூம் பண்ணியிருக்கிறதுனால. சோ சிஎஸ்ஐ சம்மரைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சேல்ல இருந்து நீங்க சம்பாதிக்க முடியும், ரேட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ் கிடைக்கும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை நீங்க பில்ட் பண்ணலாம். இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா யாருமே ஆம்பில இருந்து இன்கம் வரலன்னு சொல்ல முடியாது. என்ன பில்லிங் பண்ணாலும் கஸ்டமர் மூலியமா பண்ணனா சிஎஸ்ஐ கிடைக்கும், கஸ்டமர் மூலியமா பண்ணலினா ரேட் டிஸ்கவுண்ட் மட்டும் கிடைக்கும், கஸ்டமர் மூலியமா பண்ணா சிஎஸ்ஐ கிடைக்கும், டிஸ்கவுண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றோம். This is a small example. 0% லெவல்ல டீம் பாயிண்ட்ஸ் 140 இருக்கு, கஸ்டமர் மூலியமா 120 பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு டோட்டல் சிஎஸ்ஐ அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் சேர்த்து 2080 ரூபாய் வந்திருக்கு. தோராயமா சொல்லணும்னா 50 பிவி பண்றாங்கன்னா அவங்களுக்கு 700 rupees வரும் இன்க்ளூசிவ் ஆஃப் ட்ரேட் டிஸ்கவுண்ட் அண்ட் சிஎஸ்ஐ. 100 பிவி பண்றாங்கன்னா 1400 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ், சிஎஸ்ஐ அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்டும் சேர்த்து நான் சொல்றது. சோ ஆம்பில என்ன சொல்றோம்னா ஒருத்தரோட சிஎஸ்ஐ பிராக்கெட் பாத்தீங்கன்னா 5000 ரூபாயில இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ற மக்கள் இருக்காங்க. இது வந்து மேல இருந்து செப்டம்பர் 2020ல எடுத்தக்கூடிய சர்வேல பார்க்கும்போது நிறைய மக்கள் 5000 to 6000 ரூபாய் சிஎஸ்ஐ ஏர்ன் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் சிஎஸ்ஐ வந்து 9% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம டீம்ல நிறைய பேர்த்த இந்த சிஎஸ்ஐ ஏர்ன் பண்ண வைக்கணும். இந்த சிஎஸ்ஐ ஏர்ன் பண்ணனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்கம் இருக்கு, நமக்கு ஒரு சஸ்டைனபிள் வால்யூம் இருக்கு, ஒரு சஸ்டைனபிள் டீம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்க சொல்றோம். முதல் இது சிஎஸ்ஐ வாங்க வைக்கணும், ரெண்டாவது அவங்க கன்சிஸ்டன்டா வாங்கணும், மூணாவது சிஎஸ்ஐ இன்கமா அவங்க மேக்சிமைஸ் பண்ணணும்னு நாங்க சொல்றோம். இந்த மூணும் நம்ம கவனம் செலுத்தி அவங்கள்ட்ட வாங்க வைக்கணும். அப்பதான் அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஆம்பே பிசினஸ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. இப்ப ஏடிஆர் ஏடிஎஸ் ஆகிறதுக்கு ஒரு ப்ரிஃபர்ட் கஸ்டமர்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் பண்டில்னு நாங்க சொல்றோம். ஆல் பிளான் புரோட்டீன் இருக்கு, டெய்லி இருக்கு, நேச்சுரல் சி இருக்கு, துளசி இருக்கு, வசாக்கா இருக்கு, ட்ரிபிள் கார்டு அப்படின்னா எக்னீஷியா இப்ப இருக்கு. இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் பேக். இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் பேக் அவங்க மூவ் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி 91 பாயிண்ட்ஸ் வருதுன்னு நம்ம சொல்றோம். அதுல 1000 rupees அவங்க ஏர்ன் பண்றாங்க. இது 2 கஸ்டமருக்கு கொடுத்தா 2600, 3 கஸ்டமருக்கு கொடுத்துட்டாங்கன்னா 4000, 5 கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா 5000. இப்ப இதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 3000 rupeesக்கான சேல் ஃப்ரம் 3 கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஈஸியா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை எஃபெக்டிவா பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கிறதுக்கு சொல்றோம் ஏடிஆர் டு ஏடிஎஸ் வரும்போது. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ஏடிஆர் ஏடிஎஸ் வரும்போது மட்டும் இல்ல, நீ அடுத்த ப்ரோக்ராம்ஸ்ல நீங்க பாப்பீங்க ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் இருக்கு பிஎஃப்ஐ அண்ட் பிபிஐ. ஏன்னா நீங்க ஸ்பான்சர் பண்ணும்போது டீம் டெவலப் பண்ணும்போது நீங்க ஒரு கட்டம் அச்சீவ் பண்ணும்போது 15% எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் 12 மாசம், 20% எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் 12 மாசம். சில பேத்துக்கு இது ரெண்டும் சேர்த்தி 35% எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் மந்த் ஆன் மந்த். அப்ப இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அடையணும்னா கண்டிப்பா ஒரு ஏடிஆர் ஏடிஎஸ்ஆ மாறினாதான் அந்த கோர் பிளஸ்ல இருக்கிற பிஎஃப்ஐ பிபிஐ அவங்க எடுத்துட்டு போக முடியும். இதெல்லாம் மாசம் மாசம் கிடைக்கக்கூடிய மந்த்லி இன்சென்டிவ்ஸ்.
அது இல்லாம நான் சொன்னேன்ல இயர்லி இன்சென்டிவ்ஸும் இருக்கு. அப்ப இதெல்லாம் அவங்க ஏர்ன் பண்ணணும்னா ஏடிஆர் டு ஏடிஎஸ் அவங்க கன்வெர்ட் ஆகணும்னு சொல்றோம். ஸோ ஒரு ஸ்மால் இது ஒரு சின்ன செக். இப்போ யாருக்கு வந்து சிஎஸ்ஐ எலிஜிபிளா இருக்கு? ஆல் டைரக்ட் செல்லர்ஸ்க்கா, இல்ல ஆல் டைரக்ட் செல்லர்ஸ் பிட்வீன் 0 to 9%, இல்ல ஆல் பிசி அண்ட் டைரக்ட் செல்லர்ஸ் டு 0 to 9% கமிஷன் பிராக்கெட்டா, இல்லைன்னா ஆல் டைரக்ட் செல்லர்ஸ் ஒன் நாட் எலிஜிபிள் ஃபார் பிஎஃப்ஐயா? இது நீங்க சாட் பாக்ஸ்ல கூட சொல்லலாம். கொஸ்டின் 1க்கான ஆன்சர் 1, 2 or 3. ஓகே, சிஎஸ்ஐ வந்து இஸ் அ கேரண்டீட் இன்கம் வெரிஃபைட் கஸ்டமர் சேல்ஸ்ல யாரெல்லாம் 0 to 9% கமிஷன் பிராக்கெட்ல இருக்காங்களோ அவங்க கேரண்டீட் 10% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன் வெரிஃபைட் கஸ்டமர் சேல்ஸ். ரெண்டாவது கேள்வி, வாட் இஸ் த ஏர்னிங் ஆன் சிஎஸ்ஐ? 10% மல்டிப்ளையர் ஆன் சேல்ஸ் கமிஷனா, அப் டு 10% ஆன் பிவி வால்யூமா, அப் டு 10% ஆன் வெரிஃபைட் கஸ்டமர் சேல் பிசி வால்யூமா, அப் டு 10% ஆன் நான் ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர் ஆர் ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர் வால்யூமா நான் கேட்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இட் இஸ் அப் டு 10% ஆன் வெரிஃபைட் கஸ்டமர் சேல் பிசி வால்யூம். அந்த பிசி வால்யூம்ல நான் 3 ரூல் சொன்னேன். அந்த 3 ரூல் நம்ம மனசுல கவனமா வச்சுக்கணும். மூவிங் ஆன் டு த தேர்ட் கொஸ்டின், எந்த ரூல் வந்து வெரிஃபைட் கஸ்டமர் சேலுக்கு அப்ளிகபிள் இல்ல? ஒரு பிசி இன்வாய்ஸ் should not be about 200 PP in a month except durables. ஓகேங்களா? பிசி வால்யூம் should not be about 200 per invoice excluding single piece of durable. பிசி invoice should include more than 6 sachets in any SKU except sachets. Okay. PC invoice volume should not be 200 PV in a month, about 200 PV in a month except single piece of durable. அதுல இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஒரு இன்வாய்ஸ்ல 200 PVக்கு மேல இருந்ததுன்னா அதுல வந்து கண்டிப்பா ஒரு டியூரபிள் ப்ராடக்ட் இருக்கணும். அப்பதான் அந்த இன்வாய்ஸுக்கு வந்து சிஎஸ்ஏ வரும்னு நாங்க சொல்றோம். ஸோ மூவிங் ஆன் ஃப்ரம் தேர், யாருக்காச்சும் இப்போ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? கடைசியா என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, டு ஆல் பீப்புள், ஏடிஆர் டு ஏடிஎஸ் வரவங்களுக்கு வந்து ஒரு ரீடெயிலிங் கல்ச்சர் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா ஒரு கஸ்டமர் பேஸ் அவங்க எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட சொல்றோம். நம்ம அவங்க கிடைக்கக்கூடிய கஸ்டமர் பேஸ எழுதி வச்சு மாசம் மாசம் என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க கிட்ட மூவ் பண்ணலாம், அவங்களோட ரெஸ்பெக்டிவ் மென்டர்ஸ்ட கேட்டு மெயின்டைன் பண்ணி ரொம்ப எஃபெக்டிவா பிசினஸ் பில்ட் பண்ணலான்ற நம்பிக்கை கண்டிப்பா கொடுக்கலாம். டு ஏடிஎஸ் கன்வர்ஷன் வந்து நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணணும்னா நிறைய பேத்துக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுத்து அவங்கள ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிஃபோர் நான் இந்த செஷன் என் முன்னாடி ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா கேட்கலாம். எனி queries? எல்லாருமே சைலண்டா இருக்கிறதுனால ஒண்ணு ஏடிஆர் டு ஏடிஎஸ் எல்லாருமே ஆயிடுவீங்கன்றீங்க, இல்ல எல்லாமே புரிஞ்சிருச்சுன்றீங்களா, இல்ல